தனிநபர்கள் இழைக்கக்கூடிய குற்றங்களுக்கு அடிச்சுக்கிடுறதுக்கு எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் கேட்டிருக்கிறார் அமைச்சர். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கடந்த ஆட்சியில இதைத்தானே சொல்லிட்டு இருந்தாங்க பலரும். இந்த ஆட்சிக்கு ஒரு சட்டம், கடந்த ஆட்சிக்கு ஒரு சட்டமா? அதாவது ஒரு 3 மாசத்துல என்ன ஒரு மாற்றம், நம்ம நாட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு ஆட். என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்குங்கிற மாதிரி 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதைத்தானே பேசணும், இதைத்தானே நம்ம விவாதமா வச்சோம். அன்னைக்கு இல்லாத நியாயம் இப்ப எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு குற்றங்கள் எங்கு நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. தனிப்பட்ட விவகாரங்களில் நடக்கும் கொலைகளை சுட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கை குறை கூறுவது சரியா அப்படிங்கிறதும், போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை, சட்டவிரோத குவாரி மூடப்படுகிறது, இதெல்லாம் ஒரு வரிசையா பேசுறாப்புல. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட அதுல பாருங்க, எங்கேயாவது கலவரம் நடக்குது அப்படின்னா, அப்படி நடந்ததுல அரசு அமைதியா இருக்குன்னா நீங்க எங்களை குறை கேட்கலாம், நாங்க அதை தடுக்க தவறிட்டோம் அப்படிங்கலாம். குற்ற செயல்களை தடுக்கல அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டலாமா என்பது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய ரொம்ப நியாயமான கோரிக்கையா இருக்கு இல்லையா? இல்ல, பல மாநிலங்கள்லயும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிற குரல் இதன் மூலமாகத்தானே எழும்புது. ஒவ்வொரு மாநிலம், பல மாநிலத்துக்குலாம் போகாதீங்க. இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அன்றைய தாவேகா தலைவர் இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டை பார்ப்போம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்து வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதுன்னு போட்டுட்டு, கொள்ளையடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதிலும், அதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும், தடுப்பதிலும் சட்ட ஒழுங்கை காப்பதிலும் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை. இப்ப தடுக்கலனா சட்ட ஒழுங்கு சீரழிவுன்னு விஜய் சார் பேசியிருக்கிறார். 29/1/2026 அன்றைக்கு அவர் தாவேகாவினுடைய தலைவராக வெளியிட்ட அறிக்கை இப்பவும் அவருடைய ட்விட்டர் ஹேண்டல்ல இருக்கிறது. டிவிகே விஜய் HQங்கிறதுல இருக்கு. அப்ப நீங்க தடுக்கலனாலும் குற்றம் சாட்டலான்னு விஜய் சார் சொன்னதை ஏத்துக்கிறதா? தனி சம்பவமாக இருந்தாலும் அதெல்லாம் இது உங்களுக்கு கூலிப்படைகளோ அல்லது ஆர்கனைஸ்டு கிரைமா நடந்ததுன்னு அவர் சொல்ல வராரா? அன்னைக்கு நடந்ததெல்லாம் என்கிற கேள்வி வருது. அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுனீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதுக்கு நேர்மாறா வேற ஒண்ணு பேசுறீங்க. இது சரியானதா என்கிற பாயிண்ட். இப்ப நமக்கு இதுல போறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும், அல்லது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களாவது அந்த விஷயத்தை தெளிவு பண்ணணும். என்னன்னா, தமிழ்நாடு அரசின் சார்பில் பல துறைகளுக்கு சேர்த்து அவரே நேற்று கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்குறாரு. அந்தந்த துறைக்கு அமைச்சர் இல்லாதப்ப நீங்க கொடுத்தா பரவாயில்ல. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 துறைகள்ல அவர் டீல் பண்ணி நேற்று கேள்விகளுக்கான பதில கொடுத்துருக்காரு. குறைஞ்சபட்சம் நீங்க சீனியர் அமைச்சரா இருக்கலாம், சீனியாரிட்டி உங்களுக்கு இந்த டாப் 5குள்ள நீங்க இருக்கலாம், அதெல்லாம் சரி, ரைட்டு. அரசு உங்களை டெசிக்னேட் பண்ணுச்சு அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக. இப்ப கடந்த காலத்துல ரகுபதி அவர்கள் அந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுப்பாரு, தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த மாதிரி கொஞ்ச நாள் டெசிக்னேட் பண்ணாங்க. இதுக்கு ஒரு நிதியமைச்சரான அந்த தொடக்க காலகட்டத்தில், அதுக்கு முன்பாகவே. ஏன்னா அரசினுடைய கருத்து போய் சேரணும். இப்ப நிர்மல்குமார் இதெல்லாம் பேசுறாரு, சட்ட ஒழுங்கு, அவர் சட்ட அமைச்சர் தான், சட்ட ஒழுங்குக்கு இல்லை, அது உள்துறை அமைச்சர் கையில வரும். நேரடியா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே பேசணும், CMA ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் தொடர்பா அவர் பேசுறாரு. உங்களுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைக்கு அமைச்சர் விக்னேஷ் நீங்க பேசுறீங்கிறது. விவசாயிகள் கடன், அந்த கடன் தள்ளுபடி குறித்து பேசுகிறார். உங்களுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா கும்பகோணம் MLA-வா இருக்கிறவர், அவரை தான் பாத்தீங்கன்னா MLA-வா வினோத் ரவி அவர்கள், அவர் தான் அமைச்சராகவே இருக்கிறார். நீங்க அதை பேசுறீங்க. குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மூடப்படுகிறது அப்படிங்கிறீங்க. அதுக்கு டாக்டர் TK பிரபு இருக்கிறார் அமைச்சர், அவர் தானே கனிம வளம், அவரே பல குவாரிகளை மூடுறாரு, அதுக்கான டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் செய்தியாகவும் போகுது. அதுல என்ன இம்பாக்ட்ங்கிறதெல்லாம் அங்க மக்கள் கொண்டாடக்கூடிய செய்திகளும் செய்தியா வருது. குவாரிகளை, சட்டவிரோத குவாரிகள் மூடினதெல்லாம். இப்ப இவங்க 4 பேருடைய துறையில நீங்க பேசுறீங்கன்னா டெசிக்னேட் பண்ணிட்டா பரவாயில்ல. அந்த இடத்துல அமைச்சர்கள் இருக்காங்க, தெளிவா விளக்குவாங்க. மின்சாரம் சார்ந்து மட்டும் நான் பேசுறேன்னு உங்களால ஒரு கால் எடுக்க முடியும். அப்ப நீங்க சீனியர்ங்கிறதுனால இவங்களை சூப்பர் சீட் பண்ணி கருத்து தெரிவிக்கிறீங்களா? இது கவர்னன்ஸுக்குள்ள ஆளாளுக்கு கருத்துன்னா அவங்க துறை சார்ந்து என்ன கருத்து வேணாலும் வைக்கலாம், அவங்க தான் வைக்கணும், அவங்க பேசணும்னு தான் நம்ம கேட்கிறோம். சோ இதை ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. இது அவங்களையும் அழைச்சு சேர்ந்தாப்புல பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாமே, கொடுத்தா ஏதாவது மாற்றம் உண்டுன்னா இவர் பேசியிருக்கலாம். மூத்த
ஒரு அமைச்சராக அப்படிங்கிற செஞ்சிருக்கலாம். கட்சியினுடைய அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம், ஸ்டாண்ட்ல கொண்டு வந்துக்கலாங்கிற அது கரெக்ட் தான். சீனியர் ஜூனியர் அமைச்சர்கள் சேர்ந்தே கூட கொடுக்கறதுங்கிறது கிளாரிட்டியை கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக. ஃபைன், தனித்தனியா ஒருவேளை அவங்கள பார்க்கும்போது இதே கேள்வியை போட்டாங்கன்னா அவங்க பதில் கொடுத்துட போறாங்க. அந்த கிளாரிங் வராம இருக்கணும். அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு நம்ம அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு துறை, நீங்க நீதித்துறையை எடுத்துக்கலாம், இந்த பக்கம் சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றம், நாடாளுமன்றம் இதற்கான அதிகாரம், இன்னொரு பக்கம் அதிகாரிகள் எக்ஸிக்யூட்டிவ்னா இவர்களுக்கான அந்த அதிகார வரையறையை சரியாக பிரித்து எதை எதை யார் பார்க்கணுங்கிறத பிரிச்சு கொடுப்பாங்க. எங்க ஓவர்லாப் ஆகும், ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய இடம், அதுல யாருக்கு என்ன ரோல்ங்கிறதுலாம் அந்த கிளாரிட்டி இருக்கும். சில இடங்கள்ல கிரே ஏரியாவா இருக்கும், அதெல்லாம் கேஸா போய் விளக்கம் கேட்கக்கூடிய இடத்துக்கு, வியாக்கியானம் சொல்ற இடத்துக்கு ஜுடிஷியரிக்கு, நீதித்துறை இங்க நோக்கி போவதாக நடப்பதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி அமைச்சர்களுக்குள்ளும் அந்த செப்பரேஷன் தேவைப்படுது. இப்ப எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கலாம் நீங்க நிதி அமைச்சரை கேட்க முடியும். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார், அமைச்சர் கேட்டிருக்காங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு தான் அவரால் சொல்ல முடியுமே தவிர அந்த திட்டம் வேணுமா வேணாதமா அவர் கமெண்ட் பண்ண முடியாது. சம்பந்தப்பட்ட அமைச்சர் தான் அதை சொல்ல முடியும். ஸோ இப்படியான சிக்கல்கள் இருக்கிறது. அதே போல நம்ம ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா நம்ம ஆட்களும் ரிப்போர்ட்டர்ஸ், ஏன்னா யார் கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். கேள்விகள் நிறைய இருக்குன்னு சில நேரங்களில் அதை தவிர்க்க கூட செய்யலாம். யாருமே பேசலையே, அதானே இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்ப இலவச பேருந்து இப்ப வரும் அப்படின்னு போய் அமைச்சர் செங்கோட்டையன்ட்ட கேட்கறாங்க. அவர் வருவாய்த்துறை அமைச்சர். வருவாய்ங்கிறதுக்குள்ள நீங்க பேருந்துன்னா அதுக்கு தான் அவர் தமிழன் பார்த்திபன் இருக்காப்ல அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர். வால்வோ பஸ் வரலன்னா வால்வோட்ட கேட்கணும் அப்படின்ட்டு அவர் பேசி இந்த வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா? ஸோ அவர் இருக்காரு அமைச்சர், நீங்க போக்குவரத்து அங்க கேட்கலாம். 2500 எப்போ வரும் அப்படின்னா அதை நீங்க ஐ திங்க் அவரும் சொன்ன, அவரை செங்கோட்டையன் இன்னொருத்தட்ட கேட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்கல, அவங்க 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. செங்கோட்டையன் இதெல்லாம் பொலிட்டிக்கலா போகும். ஆனா பெண்களுக்கான நல்லெண்ண சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை எல்லாம் முதலமைச்சர்கிட்டே இருக்கு. எனக்கு முதலமைச்சர் துறையை கூட சீனியர்ஸ்டி கேட்கறது புரிஞ்சுக்க முடியுது. பட் மற்றதுக்கெல்லாம் தனித்தனியா இருக்கும்போது இது ஏதோ ஒரு வகையில் என்ன ஆகும்னா, என் துறையில அவர் ஏன் கருத்து சொல்றாருன்னு அமைச்சர்களுக்குள்ள ஒரு பனிப்போரை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத ஃப்ரிக்ஷனை உருவாக்கும். நீங்க முதல் கவர்மெண்டா வரும்போது அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு அரசு பியூரோக்ரஸியை தாண்டி நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஸ்மூத் செயலிங் இல்லைன்னா கவர்னன்ஸ் அது பிரச்சனையாக வரும். பல திட்டங்களை 2-3 துறையில் சேர்ந்து செயல்படுத்துவதாக வரும். பல திட்டங்கள் எக்ஸிஸ்டிங்ல அப்படி இருக்கு. அப்பெல்லாம் அது ஸ்மூத்தா நடக்கணுங்கிறதுக்காக கவர்னன்ஸ் ஃபங்க்ஷனிங்காக இது நம்ம ஒரு விமர்சனமாக வைக்கிறது. விமர்சனங்கிறது இது வந்து பாசிட்டிவ் டோன்ல நீங்க இதை மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது தான். இல்ல மற்ற அமைச்சர்களை பரவாயில்ல, ஏன் வேலையும் சேர்த்து பண்றாரு, சந்தோஷம் தான் அப்படின்னு பார்ப்பாங்களா தாவே காட்சியில? ஏன் சார் நீங்க அப்புறம் அவங்க எதுக்கு சார் அமைச்சர், முதலமைச்சர் பேசல, என் வேலையும் சேர்த்து நிர்மல்குமார் பாக்குறாரு பரவாயில்ல அப்படின்னு நம்ம அண்ணன் தாங்கிறதுக்காக நீங்க அதெல்லாம் இன்பிராக்டிகல். நீங்க அது பர்சனல், அவர் உங்களுக்கு எவ்வளவு ரேப்ப வேணாலும் இருக்கலாம், கவர்னன்ஸ் ஃபங்க்ஷன்ல அதை காட்ட வேண்டாங்கிறது தான் ஒண்ணு. இதுல நிர்மல்குமார் அவர்கள் பேசியதுல நேற்றைக்கு சில விஷயங்கள் நமக்கு இன்னும் பயங்கரமா தெளிவு தேவைப்படுகிற இடமா இருக்கு. அவர் சொல்லுகிறார், விவசாய கடன் நாங்க இருக்கிறத வச்சு செஞ்சோம், அதை நீங்க சொல்லலாம். அதை முதலமைச்சர் கூட அப்படி சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, இன்னும் பரிசீலனை இருக்கு, இன்னொரு கட்டம் செய்வோம். நமக்கு எங்க தான் அப்ப இப்ப இவங்களுக்கு 2வது ரவுண்டு தள்ளுபடி இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொடுத்துட்டு 2வது தவணை, முதல் தவணை 2வது தவணை இருக்கா? அப்ப நீங்க 5 ஏக்கர்னு கணக்கு பாப்பீங்களா இல்ல இதே மாதிரி வாங்கின கடனுக்கு பாப்பீங்களா? இதெல்லாம் இருக்கு. போராடுகிற விவசாயிகள் குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், திமுகவினர் அதே போல சில 3ஆம் தர நபர்கள் தூண்டிவிட்டு விவசாயிகள் இன்றைக்கு ஆங்காங்கே சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை வைக்கிறார். இது அதிபயங்கரமான சார்ஜ். சரி, அகைன் 20 நாள் தான் ஆகுது, தூண்டி விட்டதை நீங்க ஏன் தடுக்கலன்னு உங்ககிட்ட கேட்க முடியாது, ஓரம் வைக்கலாம். இது கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா கதிராமங்கலத்துல இருந்து அல்லது ஸ்டெர்லைட்ல போராடியவர்களிலிருந்து இல்ல கடைசியில் இங்க மேல்மா வரைக்கும் எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் போராடியவர்கள் இல்லை கூடங்குளத்தில் போராடியவர்கள் அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ சக்திகள் இருந்து தூண்டி விடுகிறார்கள். இது 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாபில் போராடிய விவசாயிகளை பார்த்து பின்னால தேச விரோத சக்திகள் இருக்கு, அந்த கைக்கூலிகள் இருக்காங்க, இவங்க சொல்லி தான் போராடுறாங்க. இந்த பேட்டர்னுக்குள்ள அது வருது. இது அபாயகரம். போராடுற விவசாயிகளை விவசாயத்துறை அமைச்சர் கூப்பிட்டு சந்திச்சு ஒரு கூட்டமைப்பை கூட்டி இமீடியட்டா மீட்டிங் போடுறோம், ரிசால்வ் பண்றோம். அமைச்சர் வர்றது ப்ரோஆக்டிவான ஸ்டெப். நீங்க போராடுறத மலினப்படுத்துறீங்க. அதுல ஒரு அர்த்தம் என்ன வருது, அப்ப தூண்டி விட்டா அவங்க போராட்டத்துக்கு இறங்கிடுவாங்க, அவங்க யோசிக்க மாட்டாங்க. சரியா தவறானு நீங்க நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லி அவங்க புறக்கணிச்சா அவங்க தாங்க வீம்பு பண்றாங்கன்னு உங்களால சொல்ல முடியும். பேச்சுவார்த்தைக்கு தயார் நீங்க அவனையே ஓபன் பண்ணல, அப்புறம் அந்த விவசாயிகள் மீது அந்த வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்த
பயன்படுத்துவீங்கிறது இருக்கு இல்ல. இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏதாவது இவங்க தரப்புல இருந்து ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருந்தா தானே பேச்சுவார்த்தையை நடத்த முடியும். அந்த இல்லைன்னா எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் இந்த அரசுக்கு இருக்கிறதா, நடத்த வேண்டும் என்கிற முயற்சி அவங்க எடுக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்கு. நான் அதை தாண்டி அவங்கள விமர்சிக்கல. ஆனா இது செய்ய பேச்சுவார்த்தைங்கிற ஆப்ஷன் ஓபன் பண்ணவே இல்லையேனா போராடுறவங்க யாருன்னு நீங்க இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. அவங்க சங்கங்களாக, கூட்டமைப்புகளாக நீங்க பல நேரங்கள்ல அரசுகள் முதிர்ச்சி பெற்ற திமுக அதிமுகவுமே நீங்க எடுத்துக்கலாம். அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க, எல்லா செக்டாருக்குள்ளேயும் இவங்களுக்கு ஆதரவா ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒன்று அறிவிக்கிறாங்கன்னா எதிர்த்து 2 சங்கம் போராடுதுன்னா ஒரு சங்கம் வந்து நன்றி தெரிவித்தார்கள்னு ஒரு மீட்டிங்கை நடத்தி டிஐபிஆர் வச்சு ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஏதாவது ஒரு சங்கம் வந்து இந்த மாதிரி நீங்க தள்ளுபடி பண்ணதுனால நாங்க பலன் பெற்றோன்னு வந்து வச்சிருந்தா கூட இது அரசியல் விவாதமா மாறி போயிடும். நீங்க செய்ய முடியாதுங்கிறத ஒத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு கேட்டா கூட அவங்க உடனே பண்ணி தரேன்னு எப்படி கேட்க போறாங்க. அப்ப அந்த இடம் வருகிறது. இல்ல பின்னாடி ஆட்கள் இருக்காங்கன்னா அம்பலப்படுத்துங்க. உளவுத்துறையில தொடங்கி யாருங்கிறத அம்பலப்படுத்தி தூண்டி விட்டவர்களை கைது பண்ணி சட்டத்தின் முன்பாக நிறுத்தி சமூக பதற்றத்தை உருவாக்கினார்கள். 2 பிரிவினர்களிடையே அவங்க வந்து கைகலப்பு ஏற்படக்கூடிய வகையிலான திட்டங்களை திட்டினார்கள். தேசத்துக்கு விரோதமா வரக்கூடிய ட்வீட் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, இந்தியாவில் தெரியாத மாதிரி நீங்க முடக்குறீங்க விமர்சனமாக. இது சமூக வலைதளங்கள்ல பதிவாக இருந்தது. திராவிடர் விடுதலை கழகம் சார்ந்து நினைக்கிறேன் அவங்க விட்ட ஒரு அறிக்கை எதுக்குன்னா இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் தொடர்பாக வந்ததுல அதை கண்டிச்சு விட்ட ஒரு அறிக்கை அது முடக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. இது தவறா இருந்தா அரசு மறுக்கட்டும். ஏன்னா சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு பொதுவெளிகள்ல சோசியல் மீடியால நம்ம அப்படியே இருக்கு. மேபி டிவிகேல அவர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களோ அல்லது திரு குலதுர்மணி அவர்களே கூட எதுவும் அறிக்கை கொடுக்குறாங்களா என்ன இதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வச்ச குற்றச்சாட்டு அப்படியே இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த குற்றச்சாட்டு வச்ச அந்த ட்வீட் இந்தியாவில் இருக்க பார்க்க முடியாதுன்னு போடுறதுங்கிறது சொல்யூஷன் கிடையாது. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ல நிலைப்பாடு என்ன? தினைக்கும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றத்தினுடைய எம்எல்ஏ, நீங்கள் சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதை தாண்டி இப்படி இருக்கீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிற கேள்வி வருது. நீங்க தெளிவுபடுத்தாம வச்சிருக்கிறது தான் இவ்வளவு குழப்பத்திற்கும் காரணமா அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். டாஸ்மாக் சார்ந்த விஷயங்கள் அதுல ஒரு டைம் எடுக்குங்கிறதும் புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இப்ப 10 ரூபாய் வாங்கினா நீங்க கடந்த காலத்துல வாங்கியது அங்க போச்சு, நீங்க 20 நாளா வாங்கினது யாருக்கு போச்சு? இந்த கேள்விக்கு நீங்க ப்ரோஆக்டிவா பதில் சொல்லுங்க. இப்ப என்னன்னா அட்லீஸ்ட் நீங்க நாங்க வாங்கலனாச்சும் சொல்லணும். அதை வச்சு அப்ப போன முறை திமுகவுக்கு போலையாங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டு போட்டோம். இவங்க சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே இப்ப டாஸ்மாக் தொடங்கி இப்போ நடக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இருந்து எல்லாமே கடந்த ஆட்சியில இருந்தது, இந்த ஆட்சியிலையும் தொடருதுன்னு சொன்னா உங்களுடைய ஆட்சி எதுக்கு? இல்ல அந்த இடத்துல சிக்கல் இதுதான். எடப்பாடி பழனிசாமி கேட்ட ஒரு கேள்வி அது லாஜிக்கலா ரொம்ப சரியானது. நான் திறமையான அதிகாரிகளை போட்டேன்றீங்க, இதே அதிகாரிகள் தானே போன ஆட்சியில இருந்தாங்க, அதுக்கு முந்தின ஆட்சியில இருந்தாங்க. அப்ப அந்த முடிவை ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வலிமை பொருந்திய எதனால நான் பாத்துக்கிறேன் தைரியம் உடைய தலைவர்கள் தான் எடுக்கிறார்கள் ஒரு டோன ஒரு ஆங்கிள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருந்தார்கள். நீங்க மாறிட்டீங்கன்னா அதிகாரிகள் செஞ்சுதான் தருவாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதனால இப்ப நம்ம இவ்வளவும் சொன்னதுனாலையும் அவங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கேட்டதுல ரொம்ப முக்கியமானது, நீங்க கிராஷ் கோர்ஸ் 6 மாசம் முடிச்சுட்டு வர வரைக்கும் பாதிக்கப்படுகிற மக்கள் எப்படியே பாதிப்புல தான் இருக்கணும்னு சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க கொள்கை சார்ந்து எடுக்கிறீர்கள், இப்ப பட்ஜெட் இருக்கு அடுத்த மாசம், எல்லாத்திலும் உங்களால செய்ய முடியாதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. செய்யலைன்னா அந்த தரப்பு கேட்பாங்க. நீங்க செய்யலைங்கிறத பட்ஜெட்ல போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களை சமாதானப்படுத்த என்ன செய்ய போகிறீர்கள்ங்கிறத அதுவும் நீங்க பொலிட்டிக்கலி தயாராகணும். நீங்க அந்த இடத்துல நிர்வாகமும் இருக்கிறது, அதனோடு சேர்ந்த அரசியலும் இருக்கிறது, மக்களை நீங்க எதிர்கொள்ளும் போது எப்படி நீங்க நடந்துக்கிறீங்கிறதும் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கவனிக்கத்தக்கது. அதுல இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் இந்த அரசு தடுமாறுகிறன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னும் பல விஷயங்கள் சார்ந்து அவர் பேசுறாரு அப்படின்னா ஒண்ணு அவரையே டெசிக்னேட் பண்ணிடுறது பெட்டருங்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அரசு சார்ந்த எல்லா கருத்துக்களும் அரசினுடைய நிலைப்பாடுகளை, அரசினுடைய கொள்கை நிலைப்பாடுகளை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்குவாருன்னா முடிஞ்சு. இதுல 1, 2 அல்லது 3 நாளைக்கு முன்னாடி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம், இந்த பக்ரீத்துக்கு குர்பானி, கூட்டு குர்பானிக்கு அதற்கு தடை விதித்ததுக்கு எதிர்த்து அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னன்னா அதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி இந்த ஹிந்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு,
நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் சிறப்பாக அமல்படுத்தி விட்டோம்னு தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அடிஷ்னல் டிஜிபி ஆஃப் லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்குக்கான ஏடிஜிபி நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த ஆண்டு நீதிமன்ற உத்தரவை சரிவர பின்பற்றி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இதை செயல்படுத்தி விட்டோம்னு. நீங்க எதிர்த்து மேல்முறையீடு போறீங்கன்னா இந்த பக்ரீத்துக்கு இப்ப நாங்க செய்யலைங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் சொன்னது அரசினுடைய கருத்தா, இல்ல நீதிமன்றத்தில் நீங்க போட்ட பிரமாண பத்திரம் அரசினுடைய கருத்தா? இதெல்லாம் தெளிவு பெறாமல் இருக்கிறது. தெளிவு வர இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த குற்றங்கள் தனி மனிதர்களுடைய இது அப்படின்னு சொல்லும் போதே இதற்கு பொறுப்பெடுக்காம இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. இதுல தமிழக அரசு பொறுப்பெடுத்து கொண்டாதானே இதை தடுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுவாங்க. இது தனி மனிதர்களுடைய பிரச்சனை அப்படின்னா ஒரு 20 நாள் பொறுத்துட்டீங்க, 22 நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் கூடுதலா ஒரு 152 நாள், ஏன்னா 6 மாசம் கொடுத்துதான் பாருங்களேங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நம்ம அதுக்கு மேல அதுல இது பண்ண வேண்டாம். இதுல தாவேகா கட்சியினரே பல இடங்கள்ல போய் தாக்குதல் நடத்துறாங்க. எங்களுடைய ஆட்சி, நாங்க துணிஞ்சு எது வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற அட்டகாசங்களும் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா, கடந்த காலத்தில் திமுக கட்சியில் இருக்கிறவர்கள் செய்த போது நீங்கள் அதை திமுகவின் மீது டார்கெட் பண்ணதுனால உங்களை நோக்கி இந்த கேள்விகள் வரத்தான் செய்யும். நீங்க பேசுனதுக்கு எதிர்வினை வருது. நீங்க சுட்ட தோசைய எதிர்கட்சிகள் திருப்பி போடுறாங்க. அதுக்கு மேல தோசை 2 பக்கமும் வெந்த பிறகு என்ன ஆகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.